கோவையில் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றியை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியினர் உற்சாகமாக கொண்டாடிய சம்பவம் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஆண்டிற்கான நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. நீண்ட காலமாக திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அமைத்து வந்த நிலையில் இந்த முறை புதிய அரசியல் மாற்றமாக தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தமிழக அரசியல் வரலாற்றில் முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் இந்த வெற்றியை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் பல்வேறு இடங்களில் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். வெற்றி அறிவிப்பு வெளியான உடனே பல நகரங்களில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் பொதுமக்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்தும் உற்சாக நிகழ்வுகள் நடைபெற்றன. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கும் நிலையில் கோவை டவுன்ஹால் பகுதியில் காங்கிரஸ் இளைஞரணி சார்பில் சிறப்பு கொண்டாட்டம் நடைபெற்றது. மாவட்ட துணைத் தலைவர் பைசல் தலைமையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் இளைஞரணி உறுப்பினர்கள் ஒன்று கூடி பட்டாசுகள் வெடித்தனர். மேலும் அங்கு திரண்டிருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வின் போது வேண்டும் வேண்டும் கூட்டணி ஆட்சி வேண்டும் மற்றும் டிவிகே வென்றாச்சு காங்கிரசும் வென்றாச்சு என்ற முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. விசிலடித்தும் கைதட்டியும் இளைஞர்கள் தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். மாற்று கூட்டணியில் இருந்து கொண்டு நடைபெற்ற இந்த கொண்டாட்டம் அப்பகுதியில் பொதுமக்களின் கவனத்தை பெற்றது. தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றிக்கு ஆதரவாக திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சியான காங்கிரஸ் கட்சியினரும் வெளிப்படையாக மகிழ்ச்சியை பகிர்ந்திருப்பது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி மாறுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. தமிழக அரசியலில் புதிய கூட்டணி சமன்பாடுகள் குறித்து விவாதங்கள் உருவாகியுள்ளது. இந்த நேரத்தில் முடிவுகள் மாநில அரசியலில் அடுத்த கட்ட மாற்றங்களுக்கு வழிவகுக்குமா என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்களில் அதிகரித்துள்ளது.